ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தாகவும் அதே மாதிரி வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கு ஒரு நிவாரணமாகவும் இருக்கிற பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம். ஸோ கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு எதுவுமே இதில் சேராது. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த விழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியமான மூலப்பொருளே பூண்டு தான். நம்ம பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளவும் நல்லது. பூண்டுக்கு சரி பாதியாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை, இடித்து வச்சு போட்டாலே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரைச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி. நான் ஒரு எலுமிச்சை புளியை ஊற வச்சுருக்கேன். இதுதாங்க குழம்புக்கு தேவையான பொருள். பூண்டு குழம்பை நம்ம நார்மலாக எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு பதில் நல்லெண்ணெயில் தாளித்தோம்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லெண்ணெயில் நம்ம சமைக்கும் போது நம்மளுக்கு எண்ணெயில் சேர்கிற அந்த கொலஸ்ட்ரால்லாம் நம்மளுக்கு சேராது. மேக்ஸிமம் நம்ம நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணி நம்ம சமைக்கும் போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். நான் பூண்டு குழம்பு சட்டியில் வைக்க போகிறேன். நம்ம மண் சட்டியில் சமைக்கும் போது அது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெய் நான் பூண்டு குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு, அப்புறமேட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயமும் அரை ஸ்பூன் சீரகமும் போட்டு தாளித்து விட்டுட்டேன். கடுகு நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நான் பூண்டு குழம்புல பூண்டு கொஞ்சம் முழுசாகவும் மீதியை இடிச்சும் போடுறேன். ஏன்னா அதோட சாறு நல்லா அந்த குழம்புல இறங்கணுன்றதுக்காக நான் பாதி பூண்டை முழுசாக போட்டுட்டு பாதி பூண்டை இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே போட்டுக்கணுனாலும் போட்டுக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம். இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்து வதக்குறோம். நல்லா இந்த எண்ணெயில் நம்ம போட்ட பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்தால் அதில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமேட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குழம்புக்கு ஊற்றின எண்ணெய், நம்ம போட்ட பூண்டு எல்லாம் மிதந்துட்டு தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஒரு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு குழம்பை நீங்கள் வெளியே வச்சு நல்லா சூடு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கெட்டு போகாது. நம்ம எவ்வளோ இந்த பூண்டு குழம்பு சூடு பண்ணி சுண்டை காய்ச்சி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அதே போல் நம்ம மண் சட்டியில் செஞ்சுருக்கனால அதோட டேஸ்ட் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. தேங்க்யூ.